தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்னை தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற செய்ததற்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அத்தனை பொதுமக்களிடமும் அவருடைய பாதம் பணிந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சென்னையிலே பொறுப்பேற்று அதுக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு தான் நான் கோயம்புத்தூர் வரேன். இன்னைக்கு நம்முடைய விமான நிலையத்திலே நம்முடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், தன்னுடைய அன்பால் என்னுடைய சகோதரர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் எல்லாம் வந்து இங்கே பெருந்திரளாக வந்து என்னை வரவேற்றதுக்கு அவர்களுக்கும் நன்றி. எனக்காக பணியாற்றியது மட்டுமல்ல, அதிமுக கூட்டணிக்காக பணியாற்றிய அத்தனை தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளருக்கு, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளருக்கும், அதே போல கோவை மாவட்டம், நீலகிரி, திருப்பூர் நான் பார்த்த அந்த 3 மாவட்டத்துடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் நன்றி. எங்களது வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும், இரவு பகலாக வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. அதே போல என்னை தொண்டாமுத்தூர் தொகுதியிலே மீண்டும் வெற்றி பெற செய்த தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இன்னைக்கு தான் கோயம்புத்தூர் வரேன். ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை வந்து கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், எங்களுக்கு பொதுச்செயலர் பண்ண எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி.வி. சண்முகம் என்றும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்பையா எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் இந்த கட்சி எடுக்க ஆரம்பித்தாரோ. ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்றைக்கு ஆனால் அதே போல ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதவிக்காக போனோம், அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களை வந்து சந்தித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அதே போல அது தெளிவாக அண்ணன் சி.வி. சண்முகம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. அவங்களும் தாவேக்கா சைடு இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில பேப்பர் அதை பற்றி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நான் எங்கள்கிட்ட எங்களுக்கு பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் நாங்களும் திமுக எதிர்ப்பு தாவேக்கவும் அதிமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை சொல்லுவோம். அதே போல அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையாக தான் இருக்கணும், அது மாற்றுக்கருத்தால இல்லை. அது தப்பு எழுதிருக்கீங்க. அவர் தான் வந்து இந்த சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலருக்கு போறது, பெட்டிஷன் எல்லாமே அப்படிதான் எல்லாமே இரவு பகலாக கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். ஒன்றா தான் கிளம்பி ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அவர் ஊருக்கு போன சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடுறது அதை கலைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச்செயலரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போய் பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் அதாவது என்னன்னா, நான் திரும்ப இன்னைக்கு காலையில் கூட பேச்சு வந்தோம். நேற்று நாங்கள் எல்லாமே நாங்கள் வந்து சபாநாயகர் சந்தித்து பொதுச்செயலர் சந்திக்கிறோம். அவர் கூட தான் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஆகவே பத்திரிகையில் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறோம். இப்ப வந்து அதே போல சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவரு என்ன கருத்தோ அது எங்க கருத்து என்னமோ சி.வி. சண்முகம் கருத்து. ஆகவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதியிருக்காங்க, வேற மாதிரி எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து தப்பாவே, அதாவது ஒரு 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 எண்ணத்தை கொண்டு வந்து இதை திணிக்கணும்னா திணிச்சிடுறாங்க. அதுதான்
அது அப்படியே வந்து உண்மை போட்டு நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி. அதே போல பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலைஞர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அது சிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு பல கருத்துக்கள் இருக்கு, அவருக்கு இருக்கு எல்லா கருத்துக்கள். இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். நான் சாயங்காலம் நைட்டு வேலை ஒன்றா தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில் கூட அவருக்கு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன். இது அதாவது தேவையான எல்லா கேள்வியும் சொல்லியாச்சு. அந்த தேவையான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். என்னங்க இல்ல இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க இன்னும் வந்து செயல்படும். அதே போல வந்து நான் அறிக்கை விட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலைன்னு தெரியும். ஒரு காமுகர்கள் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு வெளிப்படையா அவர் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. மக்கள் நிறைய எதிர்பார்க்காங்க. இந்த விவசாய கடன் கூட பாத்தீங்கன்னா எல்லா அவர் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் அவருக்கு வலியுறுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. ஆகவே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகவே இந்த குற்றங்களை நடக்காம தடுக்கணும். கடந்த மாதிரி நடக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பா அதெல்லாம் தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பும் நல்லா பண்ணோம்னு சொல்லி அங்கே எங்களை நேரம் சந்திக்கும் போது பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். கோவை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு ஒரு புக்கு அடங்கினதே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அம்மா தந்த திட்டங்கள் தொடரணும். சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். இது எல்லாமே ஸ்ட்ரக்காகி நிற்குது. இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு ஒன்று இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அதுக்காக குரலை ஓங்கி சட்டமன்றத்தில் கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, திருப்பூர், நீலகிரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அதுக்காக இந்த அரசு பணியாற்ற வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய பரவி இருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு தடுக்க வேண்டும். அதனால வந்து நம்ம அவங்க இப்ப வந்திருக்காங்க, உடனே வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்கள போய் இது பண்ண முடியும். ஆகவே எங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் பேசும்போது நல்லபடியாக எல்லாமே பார்த்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். எல்லாம் வந்து இந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்க. நன்றி. எல்லாம் எங்க கூட இருக்காங்க. எல்லாம் வந்து சென்னை வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் வெளியூர் இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை. நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத கேள்விகள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன எங்களை பொறுத்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. அதிமுக பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இது மிகப்பெரிய கட்சி. நிறைய தோல்விகளை பார்த்திருக்கிறோம். தோல்வி பார்த்து எப்பவுமே அதிமுக தோண்டு போகாது. ஆகவே கண்டிப்பா அதை வெற்றி படிக்கட்டாங்க மாற்றி கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி வரும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வருங்காலத்தில் நீங்க பாப்பீங்க. நன்றி, வணக்கம். கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதன் நேரலையை பார்த்தோம். தேர்தலுக்கு பிறகு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக கோவை வந்திருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து மேலும் பேசினார். அதனை நேரலையாக பார்த்தோம்.